ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஜிகே அண்ட் ஜிஎஸ் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் என்டிபிசி கிராஜுவேட் கொஸ்டின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் சுயாட்சியின் கொள்கைகளை கோடிட்டு காட்டிய ஹிந்த் ஸ்வராஜ் என்ற நூலை எழுதியவர் யார்? மகாத்மா காந்தி. இந்த ஹிந்த் ஸ்வராஜை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1909 பப்ளிஷ் பண்ணாங்க. அதை இந்தியன் ஹோம் ரூல்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஹோம் ரூல். அடுத்த கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான இந்தியாவின் வறுமை விகிதம் குறித்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் அறிக்கையின்படி மதிப்பிடப்பட்ட தேசிய வறுமை விகிதம் என்ன? 4.0% முதல் 4.5% வரை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2011 to 12 27.1% இருந்தது. அதே மாதிரி 2022-23 5.3% இருந்தது. அடுத்து தேர்டு கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யார் அவரது மரணத்திற்கு பிறகு 2025 ஆண்டின் அதர்ஸ் ஸ்பிரிச்சுவலிசம் மற்றவை ஆன்மீகம் என்ற பிரிவில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் ஆவார்? லாமா லோப்சாங். இவர் யாருன்னா பிரபலமான புத்த துறவி. அது மட்டும் இல்லாமல் இவர் லடாக்கை சேர்ந்தவர். Fourth question, what happens if you try to a MS PowerPoint presentation created in a newer version? Example, MS PowerPoint 2021 in an older version. Example, MS PowerPoint 2010. The file will open in compatibility mode with limited features. Fifth question, ஒரு இந்திய குடிமகன் தனது குடியுரிமையை துறந்துவிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் இந்திய குடியுரிமையை இழக்கிறார்கள். இந்த குடியுரிமை பற்றி எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 5 11 வரைக்கும் இந்த குடியுரிமை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்த சிக்ஸ்த்து கொஸ்டின், எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட வேத பாராயண பாணிகள் உள்ளன? 11. செவன்த் கொஸ்டின், நீதிமன்றத்தில் எதிர்க்கப்படும் கோர்ட் சேலஞ்சஸ் எந்த வகையான சட்டங்களை பாதுகாப்பதற்காக சட்டப்பிரிவு 31B அறிமுகப்படுத்தப்பட்டது? நில சீர்திருத்த சட்டங்கள். இதில் கோர்ட் சேலஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா நீதிமன்றத்தில் கொடுக்குற ஒரு தீர்ப்பையோ அல்லது அரசாங்கத்தில் கொடுக்குற ஒரு நடவடிக்கைகளையோ எதிர்த்து நம்ம கோர்ட்டில் கேஸ் போடுறத தான் கோர்ட் சேலஞ்சஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், 1928 சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்ன? போதிய இந்திய பிரதிநிதித்துவம் இல்லாமை. இதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 8 நவம்பர் 1927 பப்ளிஷ் பண்ணாங்க. இதோட தலைவர் யாருன்னா சர் ஜான் சைமன். இதில் டோட்டலாக 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் இந்தியர் ஒருத்தர் கூட கிடையாது. 9th கொஸ்டின், இந்தியாவில் பருவ காலத்தில் காற்றின் திசையில் மாற்றம் ஏற்படுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் காரணி எது? பருவமழை அழுத்த அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்பில் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல் ஆகியவை எப்போது ஒரு நெறியுரைகளாக சேர்க்கப்பட்டன? 1970
76. ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் துகள்களுக்கு என்ன நடக்கும்? அவை வேகமாக நகரும். இந்தியா பூட்டான் எல்லை முதன்மையாக இவற்றில் எதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது? மலைகள் மற்றும் உடன்படிக்கைகள். இந்தியா பூட்டானோட எல்லையோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 699 கிலோமீட்டர். இதில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், சிக்கிம் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். 13th கொஸ்டின். விண்டோஸில் ரீநேம் செய்யும் போது ஃபைல் நேமில் கோப்பு பெயர் பின்வருவனவற்றுள் எந்த எழுத்துக்கள் அனுமதிக்கப்படாது? கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி. பி பிளாக் தனிமங்களை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அல்ல? அவை நிலைமாற்ற தனிமங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த பி பிளாக்ல குழுக்கள் 13 முதல் 18 வரையில் இருக்கும். அதே மாதிரி உலோகங்கள் கிடையாது. அவற்றின் வெளிப்புற உள்ளமைவு NSINPயிலிருந்து NSINPH வரை மாறுபடும். 15th கொஸ்டின். பின் வருபவர்களில் இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகளின் தலைவராக கருதப்படாதவர் யார்? அரவிந்த் கோஷ். இந்த அரவிந்த் கோஷ் 1905 1908 வரைக்கும் தீவிரவாத தேசியவாத இயக்கம்ல இருந்தார். தீவிரவாத தேசியவாத இயக்கம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாத்ரம். இது இங்கிலீஷ் பேப்பர். அதுக்கடுத்து கர்ம யோகின். 16th கொஸ்டின். பின்வரும் எந்த மண்ணில் அதிக தண்ணீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது? கரிசல் மண். 17வது கொஸ்டின். இந்தியாவின் மேற்கு கடற்கரை சமவெளிகள் எந்த வகையான கடலோர சமவெளியாக வகைப்படுத்தப்படுகின்றன? நீரில் மூழ்கிய கடலோர சமவெளி. பாலைவன தேசிய பூங்கா எந்த அழிந்து வரும் பறவை இனத்திற்கு தாயகமாக விளங்குகிறது? கிரேட் இந்தியன் பஸ்டார்ட். இந்தியாவில் மன்னர் மானியங்கள் எப்போது அதிகாரப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டன? 1971. இந்த மன்னர் மானியங்கள் அப்படின்னா என்னன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு அரசால நிதி உதவி வழங்கப்படுற தொகையை தான் மன்னர் மானியங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து 20th கொஸ்டின். பின்வருவனவற்றில் பல பரிமாண வறுமை குறியீட்டை கணக்கிடுவதில் பயன்படுத்தப்படும் 10 குறிகாட்டிகளில் எது ஒன்றல்ல? இணைய இணைப்பு. எந்த வம்சத்தின் ஆட்சியின் போது குத்லுக் வாஜா தலைமையிலான மங்கோலியர் டெல்லியை முற்றுகையிட்டு குறிப்பிடத்தக்க தேசத்தை ஏற்படுத்தினர்? கல்ஜி வம்சம். இந்த கல்ஜி வம்சம் டில்லி சுல்தானில் 2வது வம்சமாக இருந்துச்சு. எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா 1290 1320 வரைக்கும் இருந்துச்சு. இதோட நிறுவனர் யாருன்னா ஜலாலுத்தீன் ஃபீரோஸ் கல்ஜி. கல்ஜி. 22nd. பின்வருவனவற்றில் எது
தார் பாலைவனத்தை சுற்றியுள்ள அம்சம் அல்ல. விந்திய மலைகள். குப்தர்களுக்கு பிந்திய காலத்தில் அக்ரஹார நிலங்களை நிர்வகித்தவர் யார்? பிராமணர்கள். கணினி விசை பலகையில் Alt+ டேபை அழுத்துவதன் நோக்கம் என்ன? திறந்த பயன்பாடுகளுக்கு இடையில் மாறுகிறது. 10 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருள் 5 மீட்டர்/செகண்ட் என்ற சீரான திசைவேகத்தில் நகர்கிறது எனில் அதன் மீது செயல்படும் நிகர விசை என்ன? 0 N. இது F = m ஏல வரும். m எவ்வளோனா 10 கிலோகிராம். ஏனா ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகலை, அதனால அதனால 0. F = ma-ல 10 × 0 = 0. வக்ஃப் சட்டம் 2025 வக்ஃப் வாரியங்களின் அமைப்பில் எந்த குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அறிமுகப்படுத்தியது? முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்த்தல். மராத்தி மொழியில் முன்னோடியான தலித் சுயசரிதை படைப்பாக அங்கீகரிக்கப்பட்ட பலுதாவை எழுதிய எழுத்தாளர் யார்? தயா பவார். 2024-25 நிதியாண்டில் இந்திய ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட மூலதன செலவு எவ்வளவு? 2.62 லட்சம் கோடி. 2023-24 ஆண்டுக்குள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட வேண்டிய வீடுகளின் இலக்கு எண்ணிக்கை என்ன? 1.89 கோடி. பின்வரும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1992 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் எது நிறுத்தப்பட்டது? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.